காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 23வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம். முதல் 3 வசனங்களை முதலாவது வாசிக்கிறேன், பின்பு 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. அடுத்தது 6வது வசனம். வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. இந்த வசனங்கள் பாத்தீங்கன்னா சாப்பாட்டை பத்தியே பேசு இல்லையா? அதிபதியோடு உட்கார்ந்தால், போஜனம் உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நல்லா கவனிச்சுப்பார். ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பெரிய வசதி உள்ளவன் உள்ளது கூப்பிட்டா, அல்லது அந்த இடத்துல விதவிதமான உணவு உங்களுக்கு முன்பாய் பரிமாறப்படுமானால் அதை நீ நல்லா கவனிச்சு பாருங்கிறார். ஃபர்ஸ்ட் அந்த உணவு கவனி. 2வது, நீ போஜன பிரியனாய் இருந்தால், விதவிதமா சாப்பிடும் ஆசையா இருந்தா தொண்டையில கத்தி வை. உனக்கு எது கிடைக்கும் விதவிதமாய் சாப்பிடணுன்ற ஒரு ஆசைப்படுகிற ஒரு நபராய் நீங்க இருப்பீங்கன்னா முதல்ல தொண்டையில கத்தி வைங்கிறார். அதை சாப்பிடாத கண்ட்ரோல் பண்ணுங்கிற. ஏன் அப்படின்னா அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்கள் இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. அதை நீ ஆசைப்படாத, அது கள்ள போஜனம். அடுத்தது 6வது வசனத்திலையும் திருப்பி அதை பத்தி வேற இன்னொரு பேசுறாரு. வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே. வன்கண்ணன் அப்படின்னா நமக்கு விரோதமாய் எதிர்மறையான சிந்தனை கொண்டவர்கள், நம்மேல் பொறாமைப்படுகிறவர்கள், எரிச்சல் அடைகிறவர்கள், இந்த வன்கண்ணர்கள். அவங்களுடைய ஆகாரத்தை அவங்களோடு உட்கார்ந்து நீ சாப்பிடாத. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் விதவிதமா அதை கொடுத்தா கூட அதை ஆசைப்பட்டு சாப்பிடாத. ஏன்னா அவன் இருதயத்தில் உனக்கு எதிரான சிந்தனை உள்ளவனா இருக்கிறான். வெளியில உனக்கு ருசியுள்ளதை கொடுத்தா என்ன செய்யாதே, சாப்பிடாது. சாப்பாட்டை பத்தியே ஆண்டவர் இந்த இடத்துல திரும்ப திரும்ப ஏன் பேசணும்? இந்த கடைசி காலத்திலே மிகப்பெரிய ஒரு ஆபத்து எங்க இருக்குதுன்னா சாப்பாட்டுல இருக்கு. புரிதலான கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் ஆபத்தான காரியங்கள் நம்ம பாவம் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்க கூடாது. தவறான காரியங்கள், கெட்ட விஷயங்கள், பாவமான காரியம் மட்டுமல்ல, இந்த சாப்பாடு இந்த கடைசி காலத்துல மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்திலே 36வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார். பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள் கர்த்தருடைய வருகையினால. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜல பிரளயத்திற்கு முன்னாக காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலங்களிலும் நடக்கும். மனுஷகுமாரன் வரும் காலத்திலே நடக்கிற அடையாளங்கள், யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். இப்ப நடந்தது. கொள்ளை நோய்கள் வரும், நிறைய பார்த்துட்டோம். பூமி எதிர்ச்சிகள் வரும், அது நிறைய பல இடத்துல பார்த்துட்டோம். இப்படி பல அடையாளங்கள், வெளியரங்கமான அடையாளங்களை கர்த்தர் கொடுக்கிறது போலவே இன்னொரு அடையாளத்தை இங்க வைக்கிறார். ஜனங்கள் புசிப்பதிலும் குடிப்பதிலும் பெண் கொள்வதிலும் பெண் கொடுப்பதிலுமே இருப்பாங்க. இது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக ஒரு அடையாளமான ஒரு செய்கை. இன்னைக்கு நீங்க மொபைல்ல நீங்க யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா
பெரும்பாலான வீடியோஸ் பாத்தீங்கன்னா சாப்பாட்டு வீடியோ தான். எங்கு பார்த்தாலும் உணவு உணவு உணவு, எல்லா இடத்திலையும் சாப்பாட்டை பத்தியே இருக்கும் இல்லையா? இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ன்றதுக்கு இன்னைக்கு டிவியில மற்ற எதுலையோ பெரிய விளம்பரங்கள் இன்னைக்கு போறது கிடையாது. இன்னைக்கு விளம்பரங்கள் ஜனங்களை தேடி வருகிறது. முந்தையெல்லாம் ஒரு காரியத்தை ப்ரமோட் பண்ணணும்னா அவங்க அட்வர்டைசிங் ஏஜென்ட்ஸ் போய் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஒரு காலத்துல தன்னுடைய ப்ராடக்ட, தன்னுடைய இடத்த அவங்க அட்வர்டைஸ் பண்ணணும்னா அட்வர்டைசிங் ஏஜென்ட்ஸ் தான் போவாங்க. அவங்க இவங்களுக்குன்னு ஒரு வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு கான்செப்ட் எடுப்பாங்க. அந்த கான்செப்டை வச்சு ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் இது ஒரு சோப் விளம்பரமா, அதுக்கு எப்படி வச்சு என்ன மாதிரி ஒரு வீடியோ தயார் பண்ணி அந்த சோப்பை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படியெல்லாம் பார்த்து செய்வாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் உடைஞ்சிருச்சு. அப்படி கிடையாது. அது ஒரு பெரிய செலவு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேடி வருது. ஒருத்தர் ரோட்ல உட்கார்ந்து வடை சுட்டுட்டு இருக்கிறான், ஒருத்தர் ரோட்ல உட்கார்ந்து இட்லி சுட்டுட்டு இருக்கிறான், ஒருத்தர் ரோட்ல உட்கார்ந்து சிக்கனை வறுத்துட்டு இருக்கிறான். அவனை தேடி கேமராவோட அவன் இருக்கிற இடத்துக்கே ஒருத்தர் வரான். அதை பத்தி ஆஹா ஓஹோன்னு ஒரு வீடியோ போடுறாங்க. அவன் இருக்கிற இடத்துல இவன் இப்ப அட்வர்டைசிங் ஏஜென்சி தேடி இவன் போக வேண்டியது கிடையாது. அவன் ரோட்ல ஒருத்தர் வியாபாரம் பண்றானாலும் அது சுத்தமா இருக்குதா சுத்தமா இல்லையா அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அதை ஒருத்தர் வீடியோ எடுக்கிறான். ஆஹா என்ன டேஸ்ட் தான். இதுல என்ன காரியம்னா அவன் இப்படி போட்டு 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 அவன் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள நினைக்கிறான். அதே நேரத்திலே இவர்களையும் பிரபலப்படுத்தி விடுகிறான். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு தெருவோரத்துல ஒரு ஹோட்டல் வாசல்ல ஒரு போர்டை பார்த்தேன். அந்த போர்டுல என்ன போட்டிருக்குன்னா, இது போல யூடியூபர் ஒருத்தர போட்டு இர்ஃபான் அப்படின்னு ஒரு ஆளை போட்டு மை காட் இஸ் இர்ஃபான் அப்படின்னு போட்டுருந்துச்சு அந்த பிரியாணி கடையில. அவனுடைய கடவுளே அந்த இர்ஃபான் தான் தன்னுடைய கடவுள், தன்னுடைய தெய்வம் போட்டிருக்கான். ஏன்னா அவன் வீடியோ போட்டு இவனை ஃபேமஸ் ஆக்கி விட்டான். மை காட் இஸ் இர்ஃபான் அவன் போட்டு தன்னுடைய பிரியாணி கடை வாசல்ல போட்டோ வச்சிருக்கான். அப்போ இது என்ன நடக்குது இன்னைக்கு யோசிச்சு பாரு. உலகத்துல என்ன நடக்குது? ஒரு 10 கடை இருக்கிறதான ஒரு லைன் கடைகள்ல பாத்தீங்கன்னா எப்படியும் 2 கடை இல்ல 3 கடை சாப்பாடு கடை. பக்கத்துல ஒரு பிரியாணி கடை, அடுத்த கடை ஒரு பிரியாணி கடை, ஒட்டி 2 பிரியாணி கடை வச்சிருக்கிறாங்க. எதிரில் ஒரு கடை வச்சிருக்கிறாங்க, பிரியாணி கடை வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஒருத்தன் சிக்கன் வறுக்கிறான், இந்த பக்கம் ஒருத்தன் எதுவும் பண்றான், என்னென்னமோ பண்றாங்க. அப்ப இதெல்லாம் எதற்கு அடையாளம்? இதெல்லாம் நம்ம இதை இன்னைக்கு என்ன யூடியூப்ல நிறைஞ்சிருக்குது. யூடியூப்ல திறந்தாலும் ஒரு பக்கம் இந்த மாதிரி, இன்னொரு பக்கம் என்னென்ன விதங்களிலே சமைக்கலாம் என்பதை சமையல் செய்யறதுக்கு செய்து காட்டுகிற ஒரு கூட்டம் இல்லையா? சமையல் என்னென்ன காரியத்துக்கு சமையல் செய்யலான்றத அதுக்கு ஒரு பக்கம். அது வீட்டில் பெண்கள் எல்லாம் நிறைய பேர் யூடியூபர்ஸ் எழும்பி சமையல் செய்கிறதை பத்தி அவங்க விதவிதமா அது கரெக்டா தப்பா என்னமோ போட்டு என்னமோ பண்ணி காட்டுறாங்க. இந்த சமையல் வீடியோவை நம்பி வாழ்க்கை நடத்துகிற ஒரு கூட்டம் இருக்கு. ஏதாவது ஒரு சமையல் பண்ணணுமா உடனே யூடியூபை திறந்து அதை பார்த்து உடனே அவசரமா ஒரு குழம்பு ரெடி பண்றாங்க. இன்னைக்கு பெரும்பாலான வீடுகளிலே அதான் நடக்குது. ஒரு காய் சமையல் பண்ணணுமா உடனே யூடியூப் ஓபன் பண்ணி அதை வச்சு போட்டு பார்த்துட்டு இதுக்கு யார் என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்து உடனே செய்யறது. யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை கேட்கறதுக்கு, அதை பார்க்கறதுக்கு, அதை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்ப பாருங்க, செய்யறதுக்கு ஒரு கூட்டம், அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம், ரோட்ல விற்கிறதுக்கு ஒரு கூட்டம், அதை சாப்பிடுறதுக்கு ஒரு கூட்டம். எங்க பார்த்தாலும் சாப்பாடு 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 சாப்பாடு, எல்லா இடத்துலயும் சாப்பாடு. இது இன்னைக்கு ரொம்ப கேஷுவல். அன்றைக்கு ஒரு இடத்துல திருமணம் பேசப்பட்டதை நான் பார்த்துட்டு இருந்தேன். திருமண காரியங்கள் பேசப்பட்டது. அப்போ அந்த பெண் வீட்டுல பெண்ணோட அம்மா சொல்றாங்க,
இப்ப பொண்ணுக்கு சமைக்க எல்லாம் கத்து கொடுத்துட்டீங்களா? அது என்னங்க பிரச்சனை இது? அதான் யூடியூப் தான் இருக்குது அப்படின்ட்டான் ஒரே வார்த்தை. பெண்ணுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னா, முன்பு சமைக்க தெரியுமா கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதெல்லாம் இருக்கு. பெண்ணுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டா ஒரே அதான் யூடியூப் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. அப்ப இன்னைக்கு என்ன லெவல்ல போயிட்டு இருக்குது பாருங்க மனுஷனுடைய வாழ்க்கை. இது நான் பேசுறது இது நான் உலக செய்தி கிடையாது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது உலக செய்தி கிடையாது. ஏதோ ஒரு உலகத்துல நடக்கிற நிகழ்வுகளை நான் பேசல. இது நான் வேதத்தின் அடிப்படையில பேசிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஏன் இப்படி நடக்கிறது? ஜனங்கள் மிகப்பெரிய போஜன பிரியர்களாய் மாறிவிட்டார்கள். சென்னையில பாத்தீங்கன்னா ரவுண்ட் த கிளாக் பிரியாணி, நைட் மிட் நைட் பிரியாணின்னு விற்கிறான். 12 மணிக்கு 2 மணிக்கு பிரியாணி விற்கிறான். நைட் 2 மணிக்கு. அதை வாங்குறதுக்கு தெருவில் மிகப்பெரிய கியூ நிக்குது. 3 மணிக்கு விற்கிறான் பிரியாணி. 2 மணிக்கு 3 மணிக்கு அந்த நேரத்துல ஒரு மனுஷன் தூங்க வேண்டிய நேரத்துல ரோட்ல நின்று ஒரு வண்டியில வச்சு பிரியாணி விற்கிறான். அதை பெரிய கியூ நின்று அந்த இடத்துல ஆண்களும் பெண்களும் எல்லாம் நின்று சாப்பிட்டு மாட்டுக்கிறாங்க. சென்னையில் இப்படிதான் நடக்குது. எக்கச்சக்க ஹோல் ரவுண்ட் த கிளாக் எந்த நேரத்திலையும் பிரியாணி விற்கிறாங்க, எந்த நேரத்திலும் ஜனங்க வாங்கி சாப்பிடுறாங்க. இப்படி எல்லாம் எப்பவுமே இருந்தது கிடையாது இல்லையா? யோசிச்சு பாருங்க, இது போல எப்பவுமே இருந்தது கிடையாது. இப்ப இப்படி இருக்குது. ரவுண்ட் த கிளாக் எந்த நேரத்துல ஏதோ ஒன்று விற்கிறாங்க, அதையும் வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் கூடுது. பெருங்கூட்டம் கூடி நடுராத்திரியில சாப்பிட்டு மாட்டேன். இதெல்லாம் ஏன் நடக்குது? யோசிச்சு பாருங்க. என்றைக்குமே இப்படி நடந்தது கிடையாது. இப்ப எவ்வளவு மோசம், எவ்வளவு உடம்புக்கு கெட்டது, எவ்வளவு தூரம் உடம்ப பாதிக்கும். அந்த தூங்குகிற நேரத்தை அந்த 2 மணிக்கு 3 மணிக்கு எடுத்து போய் ஒருத்தர் பிரியாணி சாப்பிடலாம். சில போடுறாங்க, நான் 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த பிரியாணி வாங்குறதுக்காக வந்தேங்கன்னா எவ்வளவு தூரம் ஜனங்கள் பைத்தியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஒரு பிரியாணி வாங்க 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இங்க வந்தாங்கன்னா ஒருத்தர் பேசலாம். அப்ப எவ்வளவு தூரம் ஜனங்களுடைய வாழ்க்கை இருக்குதுன்னா இதுக்கு காரணம் என்ன? இது என்ன? வேற ஒண்ணுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து வருகிறார், அவ்வளவுதான். இதனுடைய காரியம் என்ன? இதெல்லாம் இப்ப நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது எதுவுமே புதுசு கிடையாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நான் சொல்றது எல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க இதெல்லாம் வீடியோல பார்த்திருப்பீங்க. சிலர் நான் சொன்னது இடத்துல போய் வாங்கி சாப்பிட்டு இருப்பீங்க. எல்லாம் இருக்கும். ஆனால் நான் உன்னை சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ஒரே காரியத்தை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பாக இருக்கிற அடையாளங்களில் மிக முக்கியமானது நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாருடைய நாட்களிலும் நடக்கும். மனுஷர் புசிப்பதிலும் குடிப்பதிலும் கவனம் செலுத்துவார். புசிப்பதிலும் குடிப்பதிலும் என்ன சாப்பிடலாம், எதை சாப்பிடலாம், யார் சமைக்கலான்றது பிரச்சனை கிடையாது. அது எப்படி சமைக்கிறான்றது பிரச்சனை கிடையாது. எவ்வளவு சுத்தமா இருக்குதா இல்லையா பிரச்சனை கிடையாது. படித்தவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லா நல்ல டீசென்டா இருக்கிறாங்க. எவ்வளவு அசுத்தமாய் தயாரிக்கப்படுகிற உணவை சாப்பிடுறாங்க. வட மாநிலத்தவர்கள் அவ்வளவு புளிச்சை 10 நாள் ஆயிருக்கும் பொழுது அப்படி அசிங்கமா அவ்வளவு அழுக்கு நிறைஞ்சு இருக்கிறான். அவன் கையில மொன்று கொடுக்கிறான் பானிபூரி. அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்த ஒரு அசிங்கமான ஒரு பிளாஸ்டிக் குடத்துக்குள்ள வச்சுட்டு அதை மொண்டு கொடுக்குற, அதை வாங்கி வாயில போட்டு உட்காந்துக்கிறாங்க நடு ரோட்ல. ஜனங்களுக்கு புத்தி எங்க போச்சு? வேற ஒண்ணும் இல்ல. இயேசு கிறிஸ்து வருகிறான்றதுக்கு இவங்கெல்லாம் அடையாளம் காட்டிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வருகிறார், அவர் சீக்கிரம் வருகிறார் என்பதற்கு மிக முக்கியமான அடையாளம் நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாருடைய நாட்களில் நடக்கும். மனுஷர்கள் புசிப்பதிலும் குடிப்பதிலும் பெண் கொள்வதிலும் பெண் கொடுப்பதிலும் இருப்பாங்க. அதனால இதெல்லாம் பார்க்கும் போது ஒன்னே ஒண்ணு புரியுங்க, என்னமோ நடக்குது நம்மளை சுத்தியிலையும். ஆனால் ஒண்ணு மட்டும் உண்மை, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறார். அதைத்தான் இதெல்லாம் அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறது. அதனாலே எதை பார்த்து உணர்வடைகிறோமோ இதையெல்லாம் பார்த்தாவது உணர்வடைந்து இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாகும் இல்லையா? பல அடையாளங்கள் எக்கச்சக்கமா நடக்குது.
யுத்தங்கள் இந்த நாட்களில் மும்முரமாய் உலகத்தில் நடந்துட்டு இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் வருகை எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த வினாடியும் சம்பவிக்க போகிறது. நம்மை சுற்றிலும் நடக்கிற எல்லாமே அவர் வருகிறார் என்பதை நமக்கு காட்டிட்டே இருக்கிறது. ஆகையால் தெய்வ பிள்ளைகள் உணர்வடையுங்கள், நீங்கள் ஆயத்தமாகுங்க, உங்களை சுத்தி இருக்கிற மற்ற ஜனங்களுக்கும் இதை சொல்லி ஆயத்தப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உடைய சமூகத்தில் உடைய வருகை மிகவும் சமீபம் என்பதை எங்களை சுற்றிலும் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்கு அடையாளம் காட்டுகிறது என்பதை நாங்கள் வசனத்தின் வழியாய் நாங்கள் அறிகிறோம். அப்பா, இப்படி இருக்க எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வளவு கவனத்தோடு ஒவ்வொரு நாளிலும் எங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த போஜன பிரியர்கள் ஆண்டவரே உலகத்திற்கு உடைய வருகை காட்டுகிறார்கள். நாங்கள் போஜன பிரியர்களாய் மாறாதபடிக்கு உம்மை தேடுகிறதிலே கவனமாயிருக்க எங்களுக்கு உதவி செய். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய வழிகளை பிடித்துக் கொண்டு ஆண்டவரே உடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு அதில் நடக்க எங்களுக்கு உதவி செய். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்கப்பா. துதிகான மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.